காலையிலே அவசரமாக போயிட்டுருக்கோன்னு பார்க்குறீங்களா? வாக்கிங் போகிற அந்த கெட்ட பழக்கம்லாம் எனக்கு எப்போவுமே இல்லைங்க. எங்கள் பையனை காலேஜுக்கு பஸ் ஏற்றி விட்டுட்டு வரோம். ஹலோ ஆல், குட் மார்னிங். இன்னைக்கு காலையிலே vlog ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வெல்கம் டு தேவி பத்தூஸ் கிச்சன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். இன்னைக்கு ஒரு சிம்பிள் நான்வெஜ் லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். மட்டன் மசாலா செய்ய மட்டன் ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கிறேன். அதுக்கு மீடியம் சைஸில் 2 வெங்காயம் அப்புறம் ஒரு பெரிய பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். இந்த சிம்பிள் மட்டன் ரெசிபிக்கு மசாலா அதிகமாக அரைச்சி ஊற்றணும்னு அவசியம் இல்லைங்க. ஜஸ்ட் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளியும் கூடவே நறுக்கியிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. அடுத்து மட்டன் வேகும்போது ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு. மட்டன் கழுவும் போதே சாஃப்டாக இருந்ததுன்னா விசில் ரொம்ப வைக்கக்கூடாது. அட் த சேம் டைம் ரொம்ப தண்ணியும் ஊற்றி கழுவக்கூடாது. சும்மா ஜஸ்ட் 2 தண்ணியில் அலசி எடுத்தால் மட்டும் போதும். இப்போ மட்டன் பார்க்கும்போதே தெரியுது நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது. வாங்க இப்போ மட்டன் மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். நெக்ஸ்ட் கழுவுன மட்டனை ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ ஒரு டிப்ஸு. நான் எப்பவுமே அந்த குக்கர் மூடியில் போகிற கேஸ்கட்டை ஃப்ரிட்ஜில் வச்சு தான் யூஸ் பண்ணுறேன். அதனால லாங் லைஃப் வரும் உங்களுக்கு. அதே மாதிரி அந்த கேஸ்கட்டை ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். இப்போ மட்டன் ஒரு 4 விசில் விட்டுட்டு அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு நான்ஸ்டிக் பேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், சோம்பு, கல்பாசி, பட்டை, அப்புறம் வெட்டி வச்ச வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் ஒரு 2 மினிட்ஸ் வதங்கி வரட்டும். நெக்ஸ்ட்டு தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு சிம்பிள் மசாலா தான் அரைக்க போகிறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் மிளகு, சோம்பு, சீரகம் எடுத்திருக்கேன். இப்போது வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. கூடவே உப்பும் கொஞ்சம் ஆட் பண்ணி வதக்கி விட்டோம்னா நல்லா சாஃப்டாக ஸ்மாஷ் ஆகி வரும். நெக்ஸ்ட் வதங்கிட்டு இருக்க மசாலாவில் ஒரு 1/4 ஸ்பூன் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் எல்லாமே என்னோட கண் மதிப்பீட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் டீஸ்பூனில் மெஷர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எங்கள் வீட்டில் ஒரு மேஜிக் நடந்தது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது வீடியோவோட லாஸ்ட்டில் வரும். மிளகு, சோம்பு, சீரகத்தை கல்லில் போட்டு தட்டி எடுத்துக்கிறேன். இப்போ மசாலா நல்லா வதங்கிடுச்சு. அதில் வெந்த மட்டனை ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணதால் மட்டன் கிரேவி நல்லா கலராக வந்திருக்கு. காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கூட்டியோ குறைச்சோ ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் வேக வச்ச தண்ணியும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பொடி பண்ணி வச்ச மிளகு, சோம்பு, சீரகத்தை அந்த மசாலாவில் ஆட் பண்ணிக்கிறேன். மசாலாவில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கலரி விட்டுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் அதை மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். மட்டன் மசாலா ரெடி ஆகிடுச்சு. அதில் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி தூவி விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள் மட்டன் வெந்துடுச்சா பார்க்கலாம். பாருங்கள் மட்டன் நல்லா சாஃப்டாக குக் ஆகி வந்திருக்கு. இப்போது ரெடியான மட்டன் கிரேவியை ஒரு ஹாட் பேக்கில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், சூப்பரான மட்டன் மசாலா 15 மினிட்ஸில் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிளிப்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்ச் மெனுன்னு பார்த்தீங்கன்னா சுட சுட சாதம், அப்புறம் மட்டன் மசாலா, அப்புறம் தயிர். தயிர் எத்தனை பேர் மட்டன் கூட சேர்த்து சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். அப்புறம் ஒரு 5 முட்டை வேக வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நேற்று வச்ச ரசம். நீங்களும் இந்த நான்வெஜ் லஞ்ச் மெனுவை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு ஷாப்பிங் vlog தான் பார்க்க போகிறோம். 2 டேஸ்க்கு முன்னாடி சென்னை சில்க்ஸ் தான் ஷாப்பிங் போயிருந்தோம். அதாவது காட்டன் சாரீ பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. காட்டன் சாரீஸ் நான் யூஸ் பண்ண மாட்டேன். எங்கள் அம்மாக்காக தான் எடுக்கலான்னு போயிருந்தோம். அவங்களுக்கு பொங்கலுக்கே நாங்கள் சாரீஸ் எடுத்து கொடுக்கல. இதை ஏன் வீடியோவில் சொல்கிறேன்னா பேரண்ட்ஸுக்கு எல்லோரும் செய்வாங்கன்னு தான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா மல்மல் காட்டன். அம்மா மல்மல் காட்டன் சாரீஸ் தான் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் பார்த்துட்டு இருந்தேன்.
சாரீஸ் பொறுத்த வரைக்கும் வயசானவங்க சின்னவங்கன்னு கிடையாது. இந்த காட்டன் சாரீ வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம். பொதுவாக இந்த மல்மல் காட்டனில் பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூரி காட்டன் அப்படின்னு சொல்லி கூட வருது. இந்த மாதிரி பாம்பாம் வச்ச சாரீஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யங் கேர்ள்ஸ் கூட இப்போ உடுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அது நிறைய கலெக்ஷன்ஸ் அங்கே இருந்தது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து யூஸ் பண்ணுவாங்களான்ற கன்ஃப்யூஷனில் எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். நல்ல சூப்பரான ஒரு க்ரீன் கலர் அப்புறம் வயலட் அந்த மாதிரி காம்பினேஷன்ஸில் ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ யாராவது சின்ன பசங்க இது மாதிரி கட்டணும்னு ட்ரை பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த ஜெய்ப்பூரி காட்டன்ஸில் வர அந்த சாரீஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ரிச் அண்ட் ராயல் லுக்கில் உங்களுக்கு கிடைக்கும். அதில் வந்து இந்த மாதிரி பாம்பாம் வச்ச மாடல் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பத்திக் பிரிண்ட்ஸு பாந்தினி ஸ்டைலு அப்புறம் கலம்காரி பிரிண்ட்ஸ் கூட உங்களுக்கு நிறைய கிடைக்கும். நெக்ஸ்ட்டு சரவணா ஸ்டோர்ஸ் தான் போயிருந்தோம். இங்கே கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்கலான்னு வந்திருந்தோம். நெக்ஸ்ட்டு நீங்கள் இப்போ பார்க்குற இந்த கிரே அண்ட் பிளாக் காம்பினேஷனில் வர இந்த சாரீ வந்து ஒரு மிக்சட் காட்டன் டைப் தான். இது கூட நல்லா ஃப்ளாரல் பிரிண்ட்ஸ் போட்டு நல்லா இருந்தது. அப்புறம் அந்த ஷெல்ஃபில் இருக்கிற அந்த சாரீஸும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அதாவது பேஸ்டல் ஷேட்ஸ்லேயும் இருந்தது, அதே சமயத்தில் நல்ல டார்க் கலர்ஸும் இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குறது மல்மல் காட்டன் சாரியில் ஒரு ப்ளூ கலர் ரெட் அண்ட் காம்பினேஷனில் இருக்கிறது பார்த்தீங்க. இந்த கடையிலும் நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருந்தது. ட்ரை பண்ணுறவங்க போய் ட்ரை பண்ணுங்கள். ரீசனபிள் ரேட்ஸ்லேயே உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது ஒரு நல்ல மெரூன் கலரில் வனசிங்காரம்னு சொல்லக்கூடிய அந்த டிசைன்ஸில் வர ஒரு ஜெய்ப்பூரி காட்டன் தான் பார்த்துட்ருக்கீங்க. இது கூட எல்லாருக்கும் ஃபேவரட் கலராக இருக்கும்னு நினைக்கிறேன். சாரீ ரொம்ப பிடிச்சிருந்ததால் கீழே வைக்க மனசு இல்லை. நம்ம லேடிஸ் பொறுத்த வரைக்கும் அப்படி தான். ஏதோ ஒரு சாரீ பிடிச்சிருந்ததுன்னா அதை நம்ம கீழே வைக்க மாட்டோம், வேறு யாராவது எடுத்துப்பாங்கன்னு. நீங்களும் அப்படி தான் நினைக்கிறீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு ஃப்ளாரல் டிசைன் நார்மலாக இருந்தது, அதனால் வச்சுட்டேன். முதல்ல சொன்ன மாதிரி இந்த கடையில் நல்ல அந்த டிசைன்ஸ்லாம் நிறைய இருந்தது. அதாவது அந்த ஜெய்ப்பூரி காட்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இக்கட் பிரிண்ட்ஸு பாந்தினி பிரிண்ட்ஸு நான் கையில் வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து பாந்தினி பிரிண்ட்ஸு. இப்போ நான் காட்டிகிட்ருக்கிறது ஜெய்ப்பூரி காட்டனில் வர ஒரு பாந்தினி பிரிண்ட்ஸு. இதோடைய ப்ரைஸ்லாம் உங்களுக்கு தெரியலன்னா நான் மேலே கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இதில் வந்து நிறைய கலர் காம்பினேஷன்ஸ்லாம் இருந்தது. ஆனால் இதெல்லாம் அம்மா வந்து இந்த சாரீஸ் கட்டுவாங்களான்னு தான் ஒரு யோசனையாக இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து வேறு ஒரு காட்டன், அதாவது இதுவும் பியூர் காட்டன் தான், பட் இது வந்து ஜெய்ப்பூரி கிடையாது. இப்போ எடுத்து வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா அதாவது ஜெய்ப்பூரி காட்டன். இது பார்த்தீங்கன்னா இந்த வனசிங்காரமில் வர ஒரு மெரூன் கலர் டிசைன் உள்ள சாரீ. இந்த நடுவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதுவும் ஜெய்ப்பூரி காட்டனில் பாம்பாம் வச்ச சாரீ தான். இது பார்த்தீங்கன்னா ஒரு ரேர் காம்பினேஷனில் ஒரு ரெட் அண்ட் ப்ளூவில் இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியான சாரீஸ். ருப்பீஸ் வந்து 1225 எவ்வளோ போட்டிருந்தாங்க. நீங்களுக்கு வேணும்னா போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எப்போவுமே சாரீ செலக்ட் பண்ண தெரியலனா இப்படி தான் எடுத்துகிட்டு வந்து டிஸ்ப்ளே போட்டு வச்சு பார்ப்பேன். அதாவது நம்ம ஒரு கலர் இல்லாத ஒரு 4 கலர் பக்கத்தில் பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் இது பாருங்கள், இது கூட ஒரு அந்த வனசிங்காரமில் வர ஒரு மெரூன் கலரில் உள்ள சாரீ. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 4th ஃப்ளோருக்கு வந்துட்டோம். இங்கே எதுக்காக வந்திருக்கோம்னா அப்பாவுக்கு ஷர்ட் எடுக்கணும், அதுக்காக தான் வந்திருக்கோம். பார்த்தா எல்லாம் சின்ன பிள்ளைங்க போடுற மாதிரி இருந்தது, அதனால் செக் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே சரவணா ஸ்டோர் பொறுத்த வரைக்கும் எல்லா பிராண்டுலேயுமே அதாவது வைக்கிங், எம்சிஆர், ராம்ராஜ் அது மாதிரி வர எல்லா பிராண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 100 இல்லை 200 கம்மியாக தான் இருக்கும். அப்பாவுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ண சொன்னால் எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏற்ற மாதிரி எடுத்து எடுத்து பார்த்துட்ருக்காரு. இது வந்து ஒரு மயில் கலரில் செக்குடு போட்ட ஷர்ட். இந்த ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா வேட்டி கூட கட்டுறதுக்கெலாம் ரொம்ப மேட்சிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது 7th ஃப்ளோரில் இருக்க செப்பல் செக்ஷன் தான். இங்கே எனக்கு தான் செப்பல் வாங்கலான்னு வந்தோம் மேலே. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருந்தது. பொதுவாக லேடிஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா செப்பல், பேக்ஸு இதெல்லாம் எவ்வளோ கலெக்ஷன் இருந்தாலும் பத்தாது. ஆனால் எனக்கு அப்படி இல்லை. நான் ஏற்கனவே ஒரு ஸ்னிக்கர்ஸ் வாங்கியிருந்தேன் இங்கே. அது வந்து கொஞ்சம் கால் டைட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் போடுறதுக்கு கஷ்டமாக இருந்தது.
அதனால் கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கிற செப்பல்ஸ் கலெக்ஷன் எதனா இருந்ததுன்னா செலக்ட் பண்ணலான்னு வந்து பார்த்துட்ருந்தேன். பார்த்தா எல்லாம் ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு. அப்படியே லைட் வெயிட்டாக எதனா கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரும்போது ஒரு லைட் வெயிட் செப்பல் எனக்கு கிடச்சிருந்தது. சரி அதை எடுக்கலாமான்னு சொல்லிட்டு பார்த்துருந்தேன். இது வந்து 620 ருபீஸ். நம்ம லேடிஸ் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு பொருள் வாங்க ஒரு ஃப்ளோர் போயிருப்போம். ஆனால் அதை விட்டுட்டு பக்கத்தில் படுற கண்ணுக்கு தருது எல்லாத்தையும் தான் நம்ம பார்த்துட்ருப்போம். நான் கூட அப்படி தான். நம்ம கிச்சன் சேனலுக்கு எதனா செராமிக் பிளேட்ஸ் இருக்குமான்னு செக் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இங்கே எல்லாமே மெலமைனில் தான் இருந்தது. அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே நகர்ந்து வரும்போது டக்குன்னு என் கண்ணில் இந்த சில்வர் டம்ளர் பட்டுடுச்சு. வீட்டில் சில்வர் டம்ளர் பார்த்திங்கன்னா ஷேப் வந்து எல்லா டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குது. ஒரே மாதிரி குடிக்கிற மாதிரி டம்ளர்ஸ் இல்லை. அதனால சரி ஒரு 4 டம்ளர் வாங்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தேன். டம்ளர்ஸுமே பார்த்திங்கன்னா நல்ல திக்கு சில்வரில் நல்ல சூப்பரான குவாலிட்டியில் இருந்தது. உங்களுக்கு வேணுன்னா கூட போய் செக் பண்ணுங்கள். இது ப்ரமோஷன்லாம் கிடையாது. எனக்கு என்ன மனசில் தோணுதோ அதை சொல்லிகிட்ருக்கேன். இந்த ஷாப்பிங் விலாகில் நான் என்னென்ன வாங்கினேன்றதை கெஸ் பண்ணிகிட்ருங்க. ஷார்ட்ஸில் வந்து நெத்திலி மீன் குழம்பு வஞ்சிரம் ஃப்ரை இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நெத்திலி மீன் வந்து சின்னதாக இருக்கிறதால வீட்டிலே ஈஸியாக கட் பண்ணிக்கலான்னு கொண்டு வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இது ஒன்றும் இல்லைங்க, அந்த தலையை கொஞ்சம் கட் பண்ணி அந்த குடல்லாம் எடுத்துகிட்டு பின்னாடி வாலை கட் பண்ணால் முடிஞ்சுது. வஞ்சிரம் ஃபிஷ்ஷும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இப்போது மீனுக்கு மசாலா போட்டு ஊற வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 பெரிய டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், அப்புறம் 2 ஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து ஒன்றா கலந்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மசாலா கொஞ்சம் கலந்து வச்சுக்கோங்க. தண்ணி வந்து தெளித்து மசாலாவை ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப ஊற்றிட்டா அப்புறம் தண்ணி ஆகிடும். நான் சொல்கிற அளவுகள்லாம் 1 கிலோ மீனுக்கு சொல்லிகிட்ருக்கேன். இதில் சில பேர் வந்து லெமன் கூட ஆட் பண்ணுவாங்க. உங்களுக்கு விருப்பம்னா லெமன் ஜூஸ் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. மீனை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி நல்லா ஜென்டிலாக இது மாதிரி பெசரி விட்டுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சா போதும். ஃப்ரிட்ஜில் கூட ஊற வச்சுக்கலாம். இன்னும் நல்லா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு மீன் குழம்புக்கு ஒரு மண் சட்டியில் எண்ணெய் விட்டு கடுகு, ஜீரகம், வெந்தயம் தாளிச்சிக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததும் அதில் பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கோங்க. இப்போ ஒரு 1/2 கிலோ மீன் குழம்புக்கு ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகும். இப்போது தக்காளி பழத்தையும் கூடவே சேர்ந்து வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதங்கும் போது கூடவே ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அதற்காக 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிக்கும்னா நல்லெண்ணெயிலையோ அல்லது தேங்காய் எண்ணெயில் கூட இந்த மீன் குழம்பு செய்யலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் பச்சை வாசனை போகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எலுமிச்சப்பழ அளவு உள்ள புளியை கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். அதை தான் இப்போ குழம்புல ஆட் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய் தூளோட ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் குழம்பு மிளகாய் தூள்னு டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த விலாகில் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு குழம்பு 10 நிமிஷம் கொதித்ததும் அதில் நெத்திலி மீன் போட்டுடுங்க. இது ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் கொதித்தா மட்டும் போதும். இல்லைன்னா உடஞ்சி வந்துடும். உங்களுக்கு வேணுன்னா இதில் கொஞ்சமாக தேங்காய் கூட அரைச்சி விட்டுக்கலாம். வீடியோக்காக இன்றைக்கி மண் சட்டியில் மீன் குழம்பு வச்சுருந்தேன். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்களும் வீட்டில் மண் சட்டி இருந்தால் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்குனா மீன் குழம்பு ரெடி. அடுத்து மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு தோசைக்கல்லில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் வஞ்சிரம் ஃபிஷ்ஷை எடுத்து 1 பை 1 ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு, மீன் வறுக்கும்போது எப்போதுமே ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் மீன் வந்து எண்ணெய் குடித்து சதன்னு ஆகாமல் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபிஷ் மேலே இருக்கிற அந்த மசாலாலாம் உதிராமல் வருது. அதுக்காக தான் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணேன். இந்த ஃபிஷ் ஃப்ரையும் மீன் குழம்பும் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருந்தேன். அது நிறைய பேர் டீட்டெயில்டு ரெசிபியாக கேட்டதால தான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு.
நெக்ஸ்ட்டு ஷாப்பிங் போனப்போ என்னென்ன வாங்கினேன்னு இந்த விளாக்லேயே ஆட் பண்ணியிருக்கேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்கள். என்னங்க எல்லாரும் கெஸ் பண்ணிட்டீங்களா? இதுதாங்க மலாய் காட்டனில் ஒரு சாரியும் அப்புறம் ஜெய்ப்பூரி காட்டனில் பாந்தினி பிரிண்ட்ஸ் போட்ட ஒரு சாரீ. விலை வந்து 960 ருபீஸ். அந்த சாரீ வந்து 630 ருபீஸ். அப்புறம் அப்பாவுக்கு பேஸ்டல் ஷேடில் ஒரு ஷர்ட் எடுத்திருந்தேன். அப்புறம் இந்த பீஸில் கிழிக்கிற ஒரு பேண்ட்டு அதுவும் கூட சேர்த்து எடுத்திருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 டம்ளர் இல்லைன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதனால ஒரு 4 டம்ளர் எடுத்திருந்தேன். ஒன்றுமே பார்த்தீங்கன்னா 54 ருபீஸ். நல்லா வந்து வெயிட்டாக இந்த ட்ரைப்ளை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சில்வர் குவாலிட்டின்னு நினைக்கிறேன். நல்லா இருந்தது. அதுவும் ஒரு 4 பீஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். நெக்ஸ்ட்டு செப்பல் எனக்கு இது நல்லா லைட் வெயிட்டாக இருந்ததால் இதில் ஒரு செட்டும் எடுத்துக்கிட்டேன். இது 620 ருபீஸ். அப்படியே வர வழியில் கிரே சூப்பர் மார்க்கெட் தான் போயிருந்தேன். அங்கேயும் ஒரு 10 டேஸ்க்கு என்னென்ன இல்லையோ அது மட்டும் வாங்கியிருந்தேன். இதோடைய பில் வந்து 620 ருபீஸ் ஆச்சு. இது பார்த்திங்கன்னா இடியாப்பம் மாவு. இந்த பிராண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா சாஃப்டாக வரும். அப்புறம் கோதுமை கூட சூப்பராக இருந்தது. எப்போவுமே நான் காலியாக அரைச்சி வச்சுக்கிறேன், அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ சாரீஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தா உங்களுக்கு தெரியாது. வாங்க உங்களுக்கு பிரித்து காட்டிடுறேன். பாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு வாடாமல்லி கலர்லேயும், அப்புறம் முந்தி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நேவி ப்ளூவில், நல்லா டார்க் நேவி ப்ளூவில் ஒயிட் பேஸில் அதே அந்த வாடாமல்லி கலரில் ஒரு ஃப்ளாரல் மாதிரி உள்ள அந்த கலரில் கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூவில் கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன் வேணுன்னா பிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு க்ரீன் கலர் சாரீ, அதுக்கும் வந்து மெரூன் கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. நல்ல ஒரு எம்போஸ்டு டிசைன் மாதிரி போட்டு நல்லா இருந்தது. இந்த க்ரீன் கலர்லேயும் பார்த்தீங்கன்னா லீஃபி டிசைன் ஃப்ளாரல் பிரிண்ட்லாம் போட்டு முந்தி ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. வேணும்னா நீங்களும் போய் ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. என்னங்க வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதா? இல்லை எப்படி இருக்குது, என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டிப்ஸையும் சொல்லிவிட்டு வீடியோ முடிச்சுக்கலான் இருக்கேன். தட்டில் ஸ்டிக்கர் ஒட்டினா ஹீட் பண்ணி அதை ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். ஆனால் இந்த மாதிரி டம்ளரில் ஸ்டிக்கர் ஒட்டியிருந்ததுன்னா ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ண முடியாது. அதனால ஒரு ஐடியா கொடுக்குறேன். இந்த மாதிரி காஃபியோ இல்லைன்னா ஹாட் வாட்டரோ டம்ளரில் ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. நல்லா டெம்பரேச்சர் ஹையாக நல்லா கொதிக்க ஊற்றணும். அப்போ தான் ஸ்டிக்கர் பிரிஞ்சு வரும். அந்த டம்ளரில் காஃபியோ இல்லை தண்ணியோ சூடாக இருக்கும்போது இப்படி வச்சு நைஃபால் ஒரு இது பண்ணி அப்படியே இழுத்தீங்கன்னா அழகாக வந்துடும் அந்த ஸ்டிக்கர். நீங்கள் துலக்கும்போது கூட வரும், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது அசிங்கமாக இருக்கும். ஆனால் இப்படி சூடாக இருக்கும்போது எடுக்கும்போது அந்த பின்னாடி இருக்கிற அந்த கம் நல்லா வந்துடும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் தேவி பத்தூஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.